நீங்க எப்படி எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசலாம்? எங்க அப்பா அம்மாவுக்கு விவாகரத்து இன்னும் முழுமையா முடியல. அப்படி இருக்கப்ப நீங்க பொதுவெளியில பத்திரிகையாளர்கிட்ட எப்படி நீங்க தப்பா பேசலாம்? அப்படின்னு ஜேசன் சஞ்சய் அவர்கள் கேள்வி கேட்டதா இப்ப சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த சட்டசபையில விஜய் அவர்கள் ஒரு குட்டி கதை ஒண்ணு சொன்னாரு. ஒரு பெரியவரும் அவரோட பேரனும் வெயில்ல போயிட்டு இருக்கப்ப நிழல்ல நின்று சடனா ஒருத்தவங்களை தேட ஆரம்பிச்சாரு அந்த பெரியவர். அதுக்கு அந்த சின்ன பையன் யாரை தாத்தா தேடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பெரியவர் சொன்னார், உங்க அப்பாவை காணும், உங்க அப்பாவை இங்கதான் பார்த்தேன், அதுக்குள்ள காணுமே அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி கதையை சொன்னாரு. அதை கரெக்டா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குட்டி காட்டி தான் பேசுறாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதா நினைச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து பத்திரிகையாளர் மத்தியில செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும், குட்டி கதை சொல்றேன்ட்டு அவரது உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சிஎம் விஜய்க்கு பதிலடி கொடுத்திருக்காரு. அண்ட் இது மிகப்பெரிய விமர்சனமா மாறி இருக்கு. அது அவங்களோட பர்சனல் வாழ்க்கை. நீங்க உள்ள சம்பந்தமே இல்லாம கதை சொல்றதுனாலதான் விஜய் அவர்களும் சம்பந்தமே இல்லாம ஒரு கதை சொன்னாரு. ஆனா இதை நீங்க அவர் பர்சனல் வாழ்க்கையை இழுத்து பேசுறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். இப்ப அவங்களோட மகன் ஜேசன் சஞ்சயோட முதல் படம் வெளியாக போகுது. அப்படி இருக்கிற நேரத்துல அவருக்கும் இது மிகப்பெரிய இஷ்யூ ஆகும்ல. உதயநிதி ஸ்டாலின் சொன்னது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி மேல மிகப்பெரிய விமர்சனம் மாறி இருக்கு. ஜேசன் சஞ்சயும் சீக்கிரமே இதுக்கு ரிப்ளை பண்ணுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்சேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.